அடிச்சுக்கிட்டே வேண்டாம். போட்டோ கவர் பண்ணி கொஞ்சம் பேக்ல போங்க. சைடு சைடு பாருங்க. ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்த போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக சொல்ல சொல்ல அப்படியே வந்து கோஷம் போடுவார். அவர் பின்னாடி கையெழுத்து எல்லாமே இது பண்ணுங்க. கோஷம் சத்தமா போடுங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியின் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வீர முத்திரைகளின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், வீர முத்திரைகளின் ஆர்ப்பாட்டம், தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே ஓர வந்தனையா ஓர வந்தனையா
ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் 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 ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும். தற்பொழுது காரியாபட்டி நகர செயலாளர் தமிழக தேசம் கட்சியின் காரியாபட்டி நகர செயலாளர் அண்ணன் உறவு ராஜபாண்டி அவர்கள் உங்களிடம் பேசுவார். பேரரசின் ஆசிரியரும் எங்கள் ஆளுநர் அண்ணன் கேகேஎஸின் ஆணையின்படி இங்கு கூடியிருக்கும் என் உயிர் உறவுகளான தமிழ் தேசம் கட்சியின் சொந்தங்களின் ஆதரவுகளும் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் எழுச்சி படையினருக்கும் தமிழர் தேசம் கட்சியின் காரியகட்சி நகர செயலாளர் ஆளுநர் ராஜபாண்டி சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். காரியாபட்டிக்கு போல வரலாறு என்னன்னா காளியா கூப்பப்பட்டி காரியகட்டத்தில் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல, ஆனா அதே இப்போ போய் காரியாபட்டின்னு மாறிடுச்சு. அந்த வரலாறு தான் போச்சு விட்டா கடைசியில நீங்க என்ன பண்றீங்க, பேருந்து நிலையத்துக்கு இடம் கொடுக்கணும் ஒரு செந்தோட வேலை வர அதான் இவ்வளவு இடம் கொடுத்துருக்கீங்க. ஒரு வார்த்தை எங்க கேட்டுதான் இருக்கிறேன், உங்க இஷ்டத்துக்கு வச்சிருக்கீங்க ஒத்து விட்டுருந்தா
ஆர்ப்பாட்டத்தில் அழைப்பை ஏற்று இந்த கூட்டியுள்ள முத்திரை இளைஞர்கள் மற்றும் அதற்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமா இருந்தாங்க, இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு கூட்டத்தை கட்டிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இங்க வந்து அரசியல்வாதி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, காவல்துறை அரசு நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க காயப்பட்டிய பெரும்பான்மை யாரு நாங்க சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க அவங்க தூண்டி விட்டு ரெண்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. காரியப்பட்டி மட்டும் இல்லை, சுத்தி இருக்க பழைய மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்கும். அவங்க எல்லா பத்தியும் தெரியும். இங்க எம்எல்ஏ இருக்கிற ஐயா அவர்கள் தலைமுறை சார்களுக்கும் தெரியும். அவர் ஜெயிக்கிறது யாராலும் எல்லாத்துக்கும் தெரியும். முத்திரை மக்கள் ஓட்டு மட்டும் வேணும், அவங்க வாழ வரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல மண்மருத்துவரை வச்சுக்கணுங்க, நீங்க அரசு பண்ண முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்களும் உங்க பணம் எட்டாவது பாக்குறோம். எங்க அப்பன் பார்த்த மணிக்கு நாங்கெல்லாம் ஒரு பலமான தலைமைக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அறிவுரை சொல்லி எங்களுக்கு இந்த வழியில நடந்தோம். அரசியல் என்ன நம்ம எந்த இதுக்கு முன்னாடி பார்க்க முப்பாட்டெல்லாம் 63 காலம் தான். என்னமோ நேற்று வந்துட்டு நீங்க 2 பேருக்கும் பரிமாற்ற விட்டுட்டீங்களா, நீங்க பெரியார் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்களும் அதுக்கு முன்னாடி எத்தனையோ வேறு எல்லாம் தூக்கி வாங்கணும். இப்ப ஒன்றும் படிக்க போறத படிச்ச பேருல நம்ம அரசியல் முன்னெடுத்து கல்வி பண்ற Yeah.
அதுக்கு முன்னாடி இங்க எல்லா மக்களுக்கும் நடக்கிற பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா குறிப்பா இடத்துல ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பார்த்தசாரின்னு சொல்லி ஒரு தலைவர் அவருக்கு இன்னொரு ஏதோ தீர்வு காமிச்சாங்க காவல்துறை அரசும் அப்படி அந்த பிரச்சனை சம்பந்தக்கார பிரச்சனை சம்பந்திக்கார தலைமை ஒருங்கின போல இருப்பாரு பொதுச் செயலாளர். அடுத்ததாக அட்வொகேட் விஜயராஜன் பேசுவார். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். பொதுவாக உலகம் முழுக்க தமிழகம் முழுக்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நிதியோ இல்ல ஏதாவது ஒரு அரசு சார்ந்த கட்டணங்களோ இல்ல பள்ளிக்கடங்களோ அதற்கு இடம் கொடுத்தா பொதுவாக என்ன செய்வாங்க, அந்த இடத்த நபரோட பேரின் நினைவாக ஒரு பள்ளிக்கூடமோ அறக்கட்டளையோ கண்டிப்பான முறையில் ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் எங்கள் மக்கள் பெரும்பான்மையாக வரக்கூடிய காரியாபத்தியை பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இடம் கொடுத்தது, அதை பேணி பாதுகாத்தது எல்லாமே காரியப்பட்டியின் அடையாளமாக எல்லாமே எங்கள் முத்திரை சமூகம். ஆனா எங்களை அடையாளப்படுத்துவதற்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தற்பொழுது தயாராக இல்லை. ஆனால் தற்போது நாங்கள் விதித்துக் கொண்டோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த காரியப்பட்டி பேருந்து நிலையத்திற்கு பேரரசர் முத்திரையேற்று அவர்களின் பெயரை கண்டிப்பான முறையில் சூட்டப்படாவிட்டால் அரசாணையை ரத்து செய்து முத்திரையின் பெயரை சூட்டப்படாவிட்டால் இங்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் சாதனைகளும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அனைத்து இந்த பகுதியை மக்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த காரியாபட்டி பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடம் கொடுத்தது எங்கள் முத்திரைய சமூகங்கள் என்பது இருந்தும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் இருந்த அரசியல்வாதிகளையும் நாங்கள் வந்தாக கண்டிருந்தோம். இந்த ஆர்ப்பாட்டின் மூலம்
நன்றி கூறி மாநில பொதுச் செயலாளர் தமிழக மாநில தலைவராஜ் அவர்கள் கலந்து உரையாற்றுவார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மொத்தத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து முத்தையருக்கு இழக்கப்படும் அநீதிகளை கண்டித்தும் காரியாபட்டி பேருந்து நிலையத்திற்கு முழுவதுமான இடம் தந்த அச்சம்பட்டி கிராமத்தை கொடுத்து இந்த பேருந்து நிலையத்திற்கு பெயர் வைக்க வலியுறுத்தி நடைபெறும் வருகை தந்துள்ள அனைத்து மாநில மாவட்டங்கள் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்து அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வதுதான் இந்த சமுதாயத்தை வாழும் பேரரசன் கே செல்வகுமார் அவர்கள் நன்மைப்படுத்தி நீ அரசியலில் பங்கு வர வேண்டும், மக்கள் அந்த வர வேண்டும், அதிகாரத்துக்கு நீ வர வேண்டும் என்பது வலியுறுத்தி எங்களை நன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்களை செயல்பாடுகிற குணம் என்பது அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எங்களை பல நடவடிக்கைகளை ஆக்கியிருக்கிறார்கள். அப்பா தங்கப்பாண்டியன் ஊருக்குள்ள போஸ்ட் வச்சாங்க, ஊருக்குள்ள கட்சி வச்சாங்க. அதை போய் நட்டம் பண்ணுறீங்களா? உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. அரசியல்வாதிகளுக்கு தமிழக தேசம் கட்சி
அதை சொல்றாரு. தேவையில்லாத பெயர்களை இந்த மக்களுக்கு மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாத பலத்த தலைவர்கள் பெயரை கண்டிப்பாக தமிழக தேசத்தின் தலைவரோடு எந்த
சமநீதி சமபரியாக சமநீதி போராட்டங்களை வணங்குகிறேன். காரியாபட்டி பகுதியில் தமிழகத்தின் முழுவதும் சமூகமாக இருக்கக்கூடிய முத்தைய சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பேசிய கட்சிகளுடைய மாநில பொதுச் செயலாளர் தலைவர் ராஜேஷ் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் அண்ணன் மதுரை வளர் அவர்களே, தென்மண்டல செய்தி தொடர்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்விலே எழுத்துள்ளதாக ஏற்பாடு செய்து இங்கே இந்த மக்களின் போராட்டத்தோடு தெரிவிக்கின்ற காரியாபட்டி நகராட்சி ராஜமாரி அவர்களே, சங்கத்தினுடைய மாவட்ட தமிழ்சிங்கம் அவர்களே, வழக்கறிஞர் விஜயகாந்தன் அவர்களே, சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் நடராஜன் பூசாரி அவர்களே, வழக்கறிஞருக்கும் மேலும் இங்கே உணவு எழுச்சியோடு கொண்டிருக்கின்ற எனது உயிரினும் மேலான உணவு வழக்கறிஞருக்கும் கேட்டிற்கு அன்பு தம்பி குருமணியனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். அண்ணாவர்களே, பொது ஜனங்களுக்கு சென்று முத்தைய சமூகத்துக்கு எதிராக என்னென்ன உரிமை மறுப்புகள் நிகழ்த்தப்படுகிறது என்பது பொது வெளியே நாம் பேச வேண்டும் என்ற ஏற்பாடுதான் இந்த முதற்கட்ட அறவழி ஆர்ப்பாட்டம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற ஆங்காங்கே வணிகம் செய்து கொண்டு என்னுடைய பேச்சுகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் பேசுகிற பேச்சில் நாங்கள் வைத்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்க பேருந்து நிலையம் அமைய வேண்டும். அந்த பேருந்து நிலையம் மிகவும் அழகாக இடவசதி கொள்ளலாம் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே அரசாங்கம் கேட்காமலே பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என்று சொன்னவுடன் தாமாக முன்வந்து ஒரு சமுதாயம், ஒரே ஒரு சமுதாயம், குறிப்பிட்ட சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இந்த முத்தைய சமுதாயம் இந்த பேருந்து நிலையத்திற்கு இடத்தை வழங்குகிறது. அப்படி வழங்கிய முத்தைய சமுதாயம் வேறுமான பேருந்தும் கேட்கல. அந்த பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யும் போது, பேருந்து நிலையம் அமைக்கும் போது அங்கே ஆட்சி கட்டுறாங்க. அங்கே அந்த பேருந்து நிலையத்திற்கு இன்னொரு பெயரை, ஒரு ஆட்சியாளர், முன்னாள் ஆட்சியாளர் பெயரை சூட்டுவதற்காக ஐயா கலைஞர் கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு தகவல் வருது. உடனே சொல்கிறார்கள் நம்முடைய மக்கள், நாங்கள் இந்த இடத்தை கொடுத்தோம். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தை வழங்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த பேருந்து நிலையத்திற்கு மட்டும் எங்களுடைய நாங்கள் பேரரசராக, நாங்கள் தெய்வமாக போட்டி வழங்கக்கூடிய எங்கள் பாட்டனார் பெயரை சொல்லுங்கள். அது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மரியாதை மாநிலமாக அமையும் என்று சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை சூழ்ச்சியாக அளித்து எல்லா பகுதியிலும் ஒன்றியும் நல்லா கட்டிக்க ஒரு சுவரத்தில் இன்னைக்கு ஜனநாயக நாடு, இந்த இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இந்த ஜனநாயக நாட்டில் கருத்துரிமை பேச்சுரிமை இந்திய குடிமகனுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் நாங்கள் பேரரசர் பெருந்தகை முத்தையனுடைய பெயரை இந்த பேருந்து நிலையத்துக்கு வைக்க வேண்டும் என்று ஓட்டு கொடுத்தார். இங்கே எவனுக்கு
இருக்கிறார். ஒரு போஸ்டர் கிளிக்கிறதுக்கு கூலிக்கு ஆளுக்கு போஸ்டர் கிளிக்கிறாங்க. வெறும் ஆயிரம் சொல்லி பார்க்கிறாரு. வாக்கு செலுத்தும் போது பயத்தை உருவாக்கணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக திறந்து ஒன்றாக திறந்து முத்தையெல்லாம் வீர முத்தையனுக்கு தான் வாக்களிப்பார்கள். தமிழர் தேசம் கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லி அரசியல்வாதிகளுக்கு பயத்தை உருவாக்கணும். எப்படி அமைச்சர்களுக்கு பயத்தை உருவாக்கணும். ரொம்ப வாயில நம்ம பார்த்தா என்ன உங்களை பார்த்தா பயனா ஏன் கிழிச்சா கிழிச்சா இருக்கா தன்னாக இருக்கா கையில சுத்தோட இருக்கா உங்களை பார்த்தா பயமா பயம் ஜனநாயக நாட்டில் வந்த என்னைக்கு தீர்வாவாது. பயம் எப்படி என்ன சொன்னாலும் எப்படி நம் மீதான பயத்தை உறுதி செய்ய என்றால் ஒன்றாக திறந்து வாக்களிக்கிறது. இன்னைக்கு நீங்க முத்தரப்பு சமூகத்தை பார்த்து அரசாங்கம் பயப்படுறா அவங்க ஒன்னா நிற்பாங்க. வன்னிய சமுதாயத்தை பார்த்து அரசாங்கம் பயப்படுறா ஒன்னா நின்று வாக்கு செலுத்துவாங்க. சமூகத்தை பார்த்து பயப்படுறா அவங்க ஒன்னா நின்று வாக்கு செலுத்துவாங்க. அதே போல தொழிலாளர் தமிழரை பார்த்து அரசாங்கம் பயப்படுறா அவங்க ஒன்னா நின்று சொல்றவங்களுக்கு வாக்களிப்பாங்க. இப்படியான சமூகத்தின் மீது அரசாங்கம் பயப்படுது. உங்களை பார்த்துதான் பயப்படவே இல்லை. பயனில்லை என்னால பேரரசு பெருமை பேருந்து அவனை பயம் பயப்படல. என்ன பண்றாங்க காவல்துறையில் பாரசமான நடவடிக்கை ஒழுங்கு டிஸ்பியூட் வருது. ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. எதை கேட்டு பேருந்து நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும். அவர் பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒட்டப்பட்ட சுவரத்திலும் குவிக்கப்படுகிறது. பேரரசர் பெருமையை முத்தையை அவமதிக்கப்படுகிறார். முத்தைய சமுதாயம் நிறுவனப்பட்டிருக்கிறது. இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்க போகிறது. போலீஸுக்கு உண்மையிலேயே சட்டம் ஒழுங்குல பொறுப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும்? உடனடியாக ஒரு லெட்டர் ஆர்டிஓ தாசில்தாருக்கு இந்த மக்கள் நிர்வாகத்திற்கு ஒரு போலீஸ் வீட்டு எடுத்துக்கிட்டா போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த பீஸ் மீட்டிங் கூட ஏற்பாடு பண்ணல. இப்படி ஏற்பாடு பண்ணா என்ன உங்க குடியா முடிச்சு போவோம். ஏன் அதுல இருந்து நாங்க காப்பி டாக்டர் பேச மாட்டோம். இல்ல கோட்டாட்சியருக்கு நாங்க எதுவும் பேசி ஒரு முடிவு பண்ண மாட்டோம். கூப்பிட்டாங்க அது வரைக்கும் இது வரைக்கும் கூப்பிடல கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகத்தை பார்த்து அவருடைய விரிவான பார்வை காவல்துறைக்கு அவ்வளவு விரிவான பார்வை. பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறோமா எங்க பேர் வைக்காம ஒரு அப்பன் பேர் ஆக்க இது எங்க அப்பனோட சொத்தா யார் இறந்தாலும் பேர் வச்சு போட்டீங்கன்னா அப்பனோட சொத்தா கேட்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போய் திரும்பி பார்த்தா நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதை கல்யாணம் செய்யறாரு. நீங்க என்ன பாருங்க இன்னொரு 5 வருஷம் திமுக ஆட்சி இருந்துச்சா திடீர்னு தூங்கி கமல் வச்சு முன்னாடி கருணாநிதி நூற்றாண்டு விழா நம்ம கருணாநிதி தான் செலவழிக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பதவியும் நீங்க வைங்க. அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சருக்கு நினைவு வைக்கணும் நினைக்கிறீங்க. அவர் நினைவா பேர் வைக்கிற ஆட்சி இல்லாதான் ஜெயலலிதா பேர் வைக்கிறது எம்ஜிஆர் பேர் வைக்கிறது நீங்க வைங்க கருணாநிதி பேர் வைங்க. ஆனா அது உரிய காரண காரியம் வைங்க. சும்மா எடுத்தீங்க வைக்காதீங்க. மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு இடத்தை கொடுத்ததே முத்தையர் தான். அவரோட சேர்த்து தேவேந்திர வேளாண் கொடுத்துருக்காங்க. ஆனா சம்மந்தம் ஒரு பேர் பதிவு நீ என்ன பண்ணணும்? முத்தையர் இடம் கொடுத்திருக்காங்க, தேவேந்திர வேளாண் இடம் கொடுத்திருக்காங்க. மதுரை விமான நிலையத்திற்கு 2 பேரும் 2 மக்கள் அடையாளமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவர்கிட்ட வைக்கணும்னு சொல்லணும். பையன் பையன் அதெல்லாம் நியாயம் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க? 2 பேருக்கும் சம்மந்தம் ஒருத்தர பேரை வைக்கிறாங்க. இது மாதிரி அரசு அதிகாரிகள் தான் நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே ஏற்பாடு பண்றது உருவாக்குறதே அவங்கதான். போராடும் அதுக்கு உரிய தீவிர காவல்துறை ஏற்பாடு
முடிவு பண்ணிக்கிறோம் ஒரு பஸ் உள்ள போகாது. பஸ் ஸ்டாண்டுல ஒரு பசங்க வர மாட்டான். பேருந்து பேர் வைக்க எங்க பேரை தவிர பேரரசர் பெருமிழக முத்தையர் அப்படிங்கிற பேரை தவிர வேற எவன் பேர் வச்சாலும் 6 கிளாஸ் உப்பு நூறாயிரம். நீங்கள் மத்திய மாவட்டத்தை பார்த்திருப்பீர்கள். முத்திரையுடைய போராட்டத்தை இன்னும் கொஞ்ச நாள் பின்னோக்கி சென்று எளியாபத்தி வளையமுகம் பார்த்தீர்கள். அது போன்ற ஒரு சம்பவத்தை காரியாபத்தி பகுதியில் நிகழக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள பிள்ளை நாங்கள் என்றுமே வன்முறை கையில் எடுக்க மாட்டோம். ஆனால் அந்த எல்லைக்கு ஆளுகின்ற அரசாங்கங்களை தள்ளிவிடக் கூடாது
கூடாது என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கொடுத்திருக்கேன். நன்றி.